ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டேட் ஆஃப் பர்த்துன்னு இருக்க பாருங்கள், அந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. என்னோடய டேட் ஆஃப் பர்த்து நான் இங்கே போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆதார் நம்பரு 12 டிஜிட் ஆதார் நம்பர் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காலமில் நம்மளோட மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க. அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பாவோட பெயரை அங்கே எழுதுங்க. அடுத்தது அம்மாவோட நேம் எழுதுங்க. அதுக்கு அடுத்த ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர் தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு காலமும் அதே மாதிரி தான், அம்மாவோட ஐடி நம்பர் தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அடுத்தது மேரிடுனா மேரேஜ் ஆன உங்கள் ஹஸ்பண்டோட பேர் எழுதுங்க. பர்த் டேட்டு எல்லாத்தையும் அங்கே எழுதி ஃபில் பண்ணோடனே இங்கே தான் முக்கியமான காலமே. 2002 நீங்கள் ஓட்டு போட்டிருந்தா ஃபஸ்ட்டு காலம் எழுதுங்க. 1988 பிறந்த நான் கன்ஃபார்மாக 2002 ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால நான் செகண்ட் காலம் ஃபில் பண்ண போகிறேன். என்னோடய அப்பா பேரை போட்டுக்கிட்டேன். உறவினர் பெயருன்னு இருக்க பாருங்க, எங்கள் அப்பாவோட அப்பா, அதாவது என்னோடய தாத்தா பேர் இங்கே எழுத போகிறேன். அடுத்த காலம் பார்த்திங்கன்னா உறவுமுறை, அதாவது ரிலேஷன்ஷிப். அவர் யார்? தந்தை. நெக்ஸ்ட்டு என்னோடய மாவட்டம் விழுப்புரம். என்னோடய மாநிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. சட்டமன்ற தொகுதியின் பெயர் முகையூர். 2002 முகையூர் தொகுதியாக இருந்தது. இப்போ நாங்கள் விக்கிரவாண்டி தொகுதியாக மாறிட்டோம். என்னோடய சட்டமன்ற தொகுதியோட நம்பர் பார்த்திங்கன்னா 059. நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியோ அந்த நம்பர் போடுங்க. பாகம் எண் 169, வரிசை எண் 833. இந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரிலனா உங்கள் பிஎல்ஓ ஊரில் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட கேட்டு அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைன் போட்டுருங்க. அந்த ஆஃபீஸர்கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. இந்த ஃபார்ம் இப்படி தாங்க ஃபில் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.